காவேரி சைட்ல இருந்து நிவினுக்கு ஏதாவது ஹோப் கொடுத்தாளா? அப்படி ஏதாச்சும் இருந்தா என்கிட்ட சொல்லு. நான் அக்கா கிட்ட இதை பத்தி நிறைய பேசினேன். ஆனா அவ அது முடிஞ்சு போன விஷயம். நிவின் அவ மனசுல இல்லவே இல்லைன்னு அடிச்சு சொல்றா. நிவின் கூட சேர்த்து வச்சு பேசாத, அது அசிங்கமா இருக்குன்னு கோவமா சண்டை போட்டா. அப்போ காவேரி அவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் நீ எப்படி அம்மனா காவேரியை சந்தேகப்படலாம்? அப்போ நிவின் ஏன் மாமா அவ்வளவு கான்பிடென்டா சொல்லணும்? அதைத்தான் நான் ஆர்வக் கோளாறுல எப்பவோ பண்ணி வச்ச வேலைன்னு புலம்பிக்கிட்டே இருக்கேன்னு. அப்புறம் என்ன? சொல்லுங்க மாமா. இதோ இப்போ நிவினை நீங்க பாத்தீங்கல்ல, அவரை உங்களுக்கு தப்பா யோசிக்க தோணுதா? அவரை மாதிரி ஒரு பக்காவான ஜென்டில்மேனை பார்க்க முடியுமா மாமா? அப்படி ஒருத்தர் காவேரி அக்காவும் மிஸ் பண்ண முடியாம குழப்பத்துல இருக்காளோன்னு நான் நினைச்சேன் மாமா. என்ன மாமா, நான் தப்பா யோசிக்கிறேனா? ஏய், இல்ல இல்ல இல்ல, உன்னோட இடத்துல இருந்து யோசிச்சா எப்படியும் டவுட் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, ஆனா யாருக்கும் புரியவே மாட்டேங்குது. சரி அம்மனா, நீ இப்ப எனக்கு இன்னொரு விஷயத்த சொல்லணும். சொல்லுங்க மாமா. அது சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக தான் கேட்குறேன். சொல்லுங்க. இல்லை அம்மனா, காவேரி இப்போ என்னோட இருக்கிற மேரேஜ் லைஃப்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க? இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, என்ன பிடிக்கும் பிடிக்கல அப்படி ஏதாச்சும் சொன்னாளா? பிடிக்கும் பிடிக்கலன்னு நேரடியா அவ எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா உங்களை பத்தி ரொம்ப பெருமையா நிறைய சொல்லுவா.